அல்லாஹ்க்கு விருப்பம் நாம எல்லாரும் எங்களுடைய ஈமான பலப்படுத்திக் கொள்வோம். ஈமான பலப்படுத்திக் கொள்வதற்கு மேலான சகோதரர்களே, நபிமார்களை பத்தி பேசணும், சஹாபாக்களை பத்தி பேசணும், மறைவானவற்றை பேசணும். அதே நேரத்தில் ஈமானுடைய ஹதீஸ்களை பத்தி பேசணும். இதை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தில் அந்த தைரியமும் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் அதிகரிக்கும். எங்களோட வாழ்க்கையில என் நம்பிக்கை எப்படி இருக்குது, என் வணக்கங்கள் எப்படி இருக்குது, என் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய பண்புகள் எப்படி இருக்குது என்றதை நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒரு சுய பரிசீலனை ஒன்று செய்யலாம். அது ஒரு செல்ஃபாக ஒரு மனிதன் அவனே தன்னை முஹாசபா செய்து கொள்வது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில நமக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த அல்லாஹுடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அஃதலு சியாமி பஅத ஷஹர் ரமதான் ஷஹருல்லாஹ் முஹர்ரம், இது அல்லாஹுடைய மாதம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம், இது அல்லாஹுடைய மாதம். எல்லாமே அல்லாஹுடைய மாதம் தான். சூரத்து தௌபாவுடைய 36வது திருவசனத்தில் ஒரு பகுதியில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் இந்த பதிவாக இருக்கக்கூடிய வேத புத்தகங்களில் மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அதுல மக்கள் அநியாயம் செய்யக்கூடாது. அதுல 4 சிறப்பான மாதங்கள். அந்த மாதங்கள் ஒன்றுதான் இந்த முஹர்ரமுடைய மாதம். இதுக்கு ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா 2 மாதம் கடந்து விட்டது. அடுத்தது 3வது மாதம் முஹர்ரம், வரக்கூடிய ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா மிக சங்கையான மாதங்களாக முஷ்ரிக்கீன்கள் மக்கத்து மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான். இந்த மாதத்தில் நீங்க சண்டை சச்சரவு செய்யாதீர்கள். சஹாபாக்களையும் அல்லாஹ் சஹாபாக்களை அவர்கள் நேரடியாக இதுக்கு ஏவப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பல பல சந்தர்ப்பங்களை நசீபாக்குறான். அந்த சந்தர்ப்பங்களில் மனிதன் நலவும் செய்கிறான், தீமையும் செய்கிறான். உணர்வோ சிந்தனை வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா அதை புரிந்து கொள்கிறான். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய செயல்கள் புரிந்து தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு படிப்பினையாக ஏராளமான நிகழ்வுகளை, சம்பவங்களை முற்காலத்தில் நடந்தவைகள் என்று படிப்பினைக்காக நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மனிதர்களால் நடந்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள், இவைகளிலிருந்து மக்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கூறிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி அவர்களை மன்னித்திருக்கிறார். யார் அதுக்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்களை குல்ல நகதுனா விதம்பி, ஒவ்வொருவரையும் பாவத்தினால் நாம் பிடித்திருக்கிறோம் என்று குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது, அநியாயங்கள் அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுக்குரிய தண்டனையும் நியமித்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இன்று நாம இந்த அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லாஹ் அல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதத்துல ஒரு சின்ன சுய பரிசீலனை உண்டு. எங்களோட வாழ்க்கையில என் நம்பிக்கை எப்படி இருக்குது, என் வணக்கங்கள் எப்படி இருக்குது, என் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னுடைய பண்புகள் எப்படி இருக்குது என்றதை நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒரு சுய பரிசீலனை ஒன்று செய்யலாம். அது ஒரு செல்ஃபாக ஒரு மனிதன் அவனே தன்னை முஹாசபா செய்து கொள்வது. அல்லாஹ்வுக்கு இது மிக விருப்பமானது. யா அல்லாஹ், என் ஈமான் எப்படி பலகீனம், என் வணக்கங்கள் எப்படி பொடுபோக்கு, என் கொடுக்கல் வாங்கல்ல தவறுகள், என் இல்லற வாழ்க்கையில பல பிரச்சனைகள், என் அஹ்லாக்,
என்னுடைய நற்பண்புகள்ல பல கோரான்கள். இப்படி ஒரு சுய பார்வை ஒன்றை நாங்க பார்த்தா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்கே எமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தருகிறான். ஏராளமான மக்கள் அப்படிதான் தன்னை மாற்றிக் கொண்டார்கள். மனிதன் சிறிய பெரிய தவறுகள் மனிதனால நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மக்களை வழிநடத்திருக்கிறார்கள், வழிகாட்டிருக்கிறார்கள், சிறந்த நிலைமைக்கு மாற்றி அமைத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஒரு சமூகமாக இருந்து இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்க வேண்டும். 1908 இன்றைக்கு இந்த இப்படியான ஒரு மஸ்ஜிதை அன்று கட்டிவிட்டு அதுக்குரிய விதவிதமான ஏற்பாடுகளை செஞ்சு அதை தொடர்ந்து இந்த மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு காலத்திலே வந்தவர்கள் அதை மேம்படுத்துறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து இன்றைக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல இப்படியான ஒரு பஜார்ல ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதுக்கு நாங்கள் முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். முன்னோர்களுக்கு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யும். அவர்களுடைய பாவமன்னிப்புக்கும் அவர்களுடைய அந்தஸ்து உயர்வுக்கும் நாங்கள் எல்லா இடத்துல மன்றானோம். அதே நேரத்தில் நாங்க எங்களை எப்படி சோதித்து பார்த்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, குடும்பங்களோட உட்காரும் பொழுது வீட்டில் பல விஷயங்களை பேசணும். ஆனால் நாங்கள் பேச வேண்டிய ஆக முக்கியமான விஷயம்தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, விசுவாசிகளே, நீங்க விசுவாசிகள் என்று அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். ஆமினு, உங்களுடைய ஈமான பலப்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ்க்கு விருப்பம் நாங்க எல்லாரும் எங்களுடைய ஈமான பலப்படுத்திக் கொள்ளணும். ஈமான பலப்படுத்திக் கொள்வதற்கு மேலான சகோதரர்களே, நபிமார்களை பற்றி பேசணும், சஹாபாக்களை பற்றி பேசணும், மறைவானவற்றை பேசணும். அதே நேரத்தில் ஈமானுடைய ஹதீஸ்களை பற்றி பேசணும். இதை அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தில் அந்த தைரியமும் உள்ளத்தில் அந்த நம்பிக்கையும் விசுவாசம் அதிகரிக்கும். ஆக நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த 5 விஷயத்தை ஒரு பாடமாக எடுக்கணும். என்ற விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்தி கொண்டு அதுல இருக்கக்கூடிய பலகீனங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எந்த நிலைமை அடைந்திருந்தாலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் இதை பரிசீலனை செய்து கொண்டே இருப்பார்கள். வாங்க உட்காருவோம், எங்களுடைய ஈமானை புதுப்பிப்போம்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ஒவ்வொரு மூமினுக்கும் உள்ள ஒரு தனி பாடம் மேலான சொல்லுங்கள். நாங்கள் இலங்கையில பல நூற்றுக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருந்து இன்றைக்கு இந்த 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமில் அக்ஃபர்ல நாங்கள் ஒன்று செய்திருக்கிறோம். பல மஸ்ஜிதுகளில் நாட்டில் பல பகுதிகளில் இருந்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாங்கள் வீட்டுக்கு போனால் நாங்கள் இன்றைக்கு புது வருடத்தை அடைந்திருக்கிறோம். இது எங்களை முதல் மாதம். இது அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறான். இந்த மாதத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த முழு மாதத்தையும் நோன்பு நோட்க ஆர்வமூட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குறைந்தது இந்த மாதத்துடைய 10 நாட்கள் நோன்பு நோட்டுறதாக சிறந்தாக இருக்கும். அது முடியாத பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த வரக்கூடிய இன்றைக்கு 17ஆம் தேதி 16 மாலையில பிற பார்த்தோம், 17 முதல் பிற, நேற்று 2ஆம் பிற, இன்றைக்கு 19 3ஆம் பிற. அப்ப வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ஆஷூராவுடைய நாள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி ஆஷூராவுடைய நாள். 25 வியாழக்கிழமை தாசுஆவுடைய நாள். அது பிற 9. அதுக்கு பிற வரக்கூடிய 27 அது பிற 11. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த நேரத்தில் மதீனா மக்கள் அந்த நாளை மிக பிரத்யேகமான ஒரு நாளாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன நாள்? சொன்னாங்க, இந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், ஃபிரௌன் அல்லாஹ் அழித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை நோன்பு நோட்டார்கள். அந்த ஆஷூரா அந்த 10வது பிறையில நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். சொன்னார்கள், நான் உயிர் வாழ்ந்தால் அதுக்கு முந்தைய அந்த 9வது நாள் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முந்தி அல்லது பிந்தி ஒரு நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை தனி நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டிருந்த போதிலும்
அது ஷவ்வாலுடைய நோம்பாக இருக்கலாம், அரஃபாவுடைய நோம்பாக இருக்கலாம், ஆஷூராவுடைய நோம்பாக இருக்கலாம். அது தனியை நோக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. வரக்கூடிய நோம்பு அது ஆஷூராவுடைய நோம்பாக இருக்கு, அதை தனியை நோக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா இருந்தாலும் ஆக ஏற்றமாக இருக்கும் வியாழன் வெள்ளி நோட்பது அல்லது வெள்ளி சனி நோட்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு ஹதீஸில் பயான் செய்கிறார்கள். காலிஃபுல் யஹூத சூமு யௌமன் கப்லஹு வ யௌமன் பஅதஹு. நீங்க ஒரு நாள் முந்தி அல்லது ஒரு நாள் பிந்தி. அப்ப எங்களுடைய ஆஷூரா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 26ஆம் திகதி நிகழ போகிறது. நாங்க 25, 26 நோட்டுக்கொள்வது ஆக சிறந்ததாக இருக்கும். அல்லது 26, 27 நோட்கொள்வது அதுவும் சிறந்ததாக இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த 3 நாளையும் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க, அது ஆக சிறப்பாக இருக்கும். அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் ஆக சிறந்தது. 3 மாதமும் நோன்பு நோட்பது, எஞ்சிருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள்ல நோன்பு நோட்பது, அதே நேரத்தில் குறைஞ்சது 3 நாட்கள் நோன்பு நோட்பது, அது 25, 26, 27 பிற 9, 10, 11 அல்லது குறைந்தபட்சம் 2 நோன்பு 9, 10, 25, 26 வியாழனும் வெள்ளியும் நோன்பு நோட்பது அல்லது வெள்ளியும் சனியும் நோட்பது. ஒன்றுமே முடியாட்டி குறைஞ்சது அந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்றாலும் வீடு நோவாக, குடும்பங்கள் நோவாக, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த மாதம் அதை நான் சங்கப்படுத்துகிறேன். ஏராளமான மாற்று மதத்தவர்கள் அல்லாஹ்வுடைய பேரை மதிச்ச காரணத்தினால அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தீன் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். நாங்க எங்களோட வாழ்க்கையில இதை ஒரு மிக பொறுப்பாக, ஒரு பங்காக நாங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள உண்மையான சோதர்களே. அதனால எல்லாரும் தன்னுடைய இந்த மாதத்தை, என்ன வருடத்துல முதல் மாதம், இதுல பல மாற்றங்களை அல்லாஹ் தஆலா செய்து தருவான். நாங்க உறுதியாக இதுல நுழையும் பொழுது அதுதான் நான் முதலாவது வேண்டிக் கொண்டது. இந்த மாதத்துல நாங்க அல்லாஹோட ஒரு உரையாடல் செய்ய வேண்டும். யா அல்லாஹ் என் ஈமான பலப்படுத்தித்தா, என் ஈமான உறுதியாக்கித்தா. நான் கலிமா சொல்லி மௌத்தாகும் பொழுது அந்த கலிமாவோட மௌத்தாக வேண்டும். கண்ணியமானவர்களே, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah. யாரை இஹ்லாசுடன் கலிமா சொல்லுவார்களோ அவர்கள் சொர்க்கம் பிரவேசிப்பார்கள் என்பதாக வந்திருக்கிறது. அதனால எப்பொழுதுமே வீட்டில், தொழில, குடும்பத்தில் அல்லாஹ் 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 என்ற இந்த வார்த்தையோட எங்களுடைய நேரங்கள் கழிய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய இபாதத்தில் குறைபாடுகள், என்னுடைய வணக்கத்தில் குறைபாடுகள், என்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல குறைபாடுகள், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில குறைபாடுகள், என்னுடைய பண்பு ரீதியான குறைபாடுகள் என்ற இந்த குறைபாடுகளை ஆய்வு செய்யறதுக்குரிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1448வது ஹிஜ்ரி இஸ்லாமிய கேலண்டரை எப்படி அமைக்கணும் என்ற அந்த மஷூராவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாங்க நபியுடைய பிறப்பும் அல்ல, நபியுடைய மௌத்தும் அல்ல, நபியுடைய ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது மேலான சகோதரர்களே, அது இஸ்லாத்தில் கிடைத்த மிக சிறப்பான அம்சம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ருக்கையாவையும் தன்னுடைய மருமகன் உஸ்மானையும் ஹபஷாக்கு அனுப்பி வைத்தார்கள். இத்தோப்பியா, ஹபஷா. அங்க அந்த இத்தோப்பியா ஹபஷா மக்களை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய வரவேற்கும் தன்மை, விருந்தாளிகளை உபசரிக்கும் தன்மை அது மிக சிறப்பாக இருந்தது. கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்களுடைய ஊராக இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊருக்கு தெரிவு செய்து அனுப்பினார்கள். அவர்களும் இந்த நஜ்ஜாஷி மன்னனும் அவர்களை வரவேற்று, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அங்கு போனார்கள், இவர்களை எங்களுக்கு ஒப்படைங்க என்று சொன்னார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக தொகுத்த இஸ்லாத்தை அந்த மன்னனிடத்தில் முன்வைத்தார்கள். இப்படிதான் நபி அவர்கள் எங்களுக்கு போதனை செய்து தருகிறார்கள் என்ற இந்த விஷயத்தையும்
அளவாக தொகுத்து முன்வைத்தார்கள். கண்ணியவான்களே, எங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய உறுதிகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். சஹாபாக்களுக்கு அது உறுதியாக இருந்த காரணத்தினால் நபி அவர்கள் ஒரு குடும்பமாக, சஹாபாக்கள் குடும்பங்களாக ஹிஜ்ரத் செய்து போனார்கள். இத்தோப்பியாவுக்கு போனார்கள், மதீனாக்கு போனார்கள். அந்த மதீனாக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடம் 53 வயதுல நபி அவர்கள் அங்கு போயிட்டு இன்றைக்கு 1448 ஹிஜ்ரியாக மாறுகிறது. நாங்கள் 1400, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செய்து இதை மனசுல பதிவு வைத்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து 13 வருஷம் நபித்துவத்தை பெற்று தன்னுடைய 53வது வயதுல நபி அவர்கள் மக்காவை கவலையோடு விட்டு போனார்கள். மதீனாவை நோக்கி அந்த மதீனால போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சூழலை உருவாக்கினார்கள். மஸ்ஜித் குபா அங்கு கட்டி எழுப்பப்பட்டது. மஸ்ஜித் நபவி அது உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அங்கிருந்து இந்த தூதை உலகத்துக்கு முன்வைத்து, இந்த உலகத்துல 4 ஒரு பகுதியாக அல்லது 3 ஒரு பகுதியாக அல்லாஹ் தஆலா இந்த 2 பில்லியன் முஸ்லிம்களை அல்லாஹ் உலகத்துல ஏற்படுத்தி தந்திருக்கிறான்னு சொன்னா, நாம் அல்லாஹ்வுக்கு இதுக்காக வேண்டி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்க்கு திரும்ப திரும்ப யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று நாம் அல்லாஹ்வுக்கு திரும்ப திரும்ப நன்றி செலுத்தி எங்களுடைய ஒரு சுய பரிசீலனை செய்து, என்னுடைய இபாதத்தில் என்ன குறைபாடு இருக்குது, என் தொழுகை எப்படி, என் நோன்பு எப்படி, என்னுடைய ஜகாத் எப்படி, என்னுடைய ஹஜ் எப்படி. கண்ணியவான்களே, ஹஜ்ஜுக்கு இப்பே ஆயத்தமாகணும். இப்பதான் ஹஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா சவுதி அரசாங்கம் டெட்லைன் ஒன்று கொடுத்துரும். ஒருவேளை அது ஆகஸ்ட் மாசமாக இருக்கும். இப்ப எங்களுடைய நாட்டில் அதுக்குண்டான பகுதியில பொறுப்பானவர்கள் அதை அறிவிப்பார்கள். நாங்க அதற்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு எப்படி ஹஜ்ஜுக்கு போகணுமோ, யார் மீது ஹஜ்ஜு கடமையோ அதுக்குரிய நடவடிக்கைகள்ல ஈடுபடணும். இன்று ஹஜ்ஜுக்கு எங்களுக்கு அனுமதிக்கப்படுறது 3500 பேர் தான். ஒரு காலம் இலங்கையில 6000 பேரும் போயிருக்கிறாங்க, அதை விடவும் அதிகமானவர்கள் போயிருக்கிறாங்க. ஆனா உலகத்துக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை நாடுகள்ல 1 மில்லியன் முஸ்லிம்கள் இருந்தா அவர்களுக்கு 1000, 2 மில்லியன் முஸ்லிம்கள் இருந்தா 2000. எங்களுக்கு 2000 தான் கோட்டாப்படி கிடைக்கப்படணும். ஆனா இப்ப எங்களுக்கு 3500 கிடைக்குது. அல்லாஹ் இதை நீடிக்க வேணும், இது இன்னும் அதிகரிக்கப்படணும். எங்களோட மக்கள் இப்ப இருந்தே ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகணும். சில பெற்றோர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் ஹஜ் செய்யாம மௌத்தாக இருப்பாங்க. அவர்களுக்கு வசதிகள் இருக்கும். இதுவும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் ஒன்றுதான். சொத்தை பிரிக்கக்கூடிய நேரத்துல முதலாவது பிரிக்க வேண்டிய ஒரு பகுதி அது என்னவாக இருக்கும்டா, அது இந்த ஒரு பகுதியாக இருக்கும். அது என்னது, என்னுடைய தகப்பன் ஹஜ்ஜை விட்டுட்டாரு, இந்த பணத்தால நான் தகப்பனுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறேன். ஹஜ் முடிச்சவர்களே அதை செஞ்சுட்டா ஆக சிறப்பாக இருக்கும். ஹஜ் முடித்தவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற போகும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய தகப்பனுக்காக, தன்னுடைய தாய்க்காக வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்யாம மௌத்தாகிட்டால் அவர்களுடைய அனந்தர சொத்தை, கடன்கள், அனந்தர சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்பும் இதை பிரிக்க வேண்டும். இதே போலதான் ஜகாத், இதே போலதான் எங்களுடைய நோன்பு, இதே போலதான் தொழுகை விட்டுட்டு போகக்கூடியவருக்கு உள்ள கஃபாரா என்ன, உலமாக்கள் இடத்தில் அதை கேட்டு தெரிய வேண்டும். ஜகாத்தை விட்டுட்டு மௌத்தா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய ஆலிம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யக்கொள்ள சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கவலை வந்துச்சு, நான் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன், 22 வருஷமாக நான் ஜகாத் கொடுக்கல. அவர் உலமாக்கள்கிட்ட வந்து கேட்ட நேரம் உலமாக்கள் சொன்னாங்க, 22 வருஷத்துல என்ன ஜகாத் கொடுக்கணுமோ அதை கணிப்பு செய்து கொடுக்கிறது தான் உங்களுக்குள்ள கடமை. மனிதனுடைய தௌபா வித்தியாசப்படும். ஒருவருக்கு அடிச்சு ஏசிட்டா அது அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். கண்ணியமானோட பொருளை பறிச்சுட்டா அதை அவர் திருப்பி கொடுத்துடலாம். அல்லாஹோட செய்ய வேண்டிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டம் இருக்குது. அது எல்லாரும் நாம் விவரிக்க போனா இங்க நேரம் இடம் தர மாட்டாங்க. அதனால் ஜகாத்தை 22 வருஷமாக நான் கொடுக்க இல்லை, அதை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று கணக்கு பார்த்து அவர் திருப்பி கொடுக்கிறார். தொழுகையில நான் கலா செஞ்சிருக்கிறேன்னா அதை நான் எப்படி மீட்டுக் கொள்வது? மௌத்தா போற என்னுடைய தகப்பன் இத்தனை தொழுகையை தொழில, அந்த தொழுகைக்கு நான் எப்படி கஃபாரா
அதுக்குள்ள ஃபித்யா அதை எப்படி செய்து கொள்வது, இந்த விஷயங்களை கண்ணியமான்களே உலமாக்கள் ஜமியத்துலமா அவர்கள் கேட்டு நாங்கள் அதை தெரிஞ்சு கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்று உலமாக்கள் ஃபத்வா என்ற பிரிவுல ஜமியத்துலமா ஒவ்வொரு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 9 மணில இருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்களோட தேவைகளை நாடுங்க, கேளுங்க, தெளிவு பெறுங்க. நிச்சயமாக அதை கொண்டு நாங்க சரியான இடத்தை அடைய முடியும். 3வது மேலான சகோதரர்களே, மனித குடுக்க வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல தவறுகள் இழைப்பதுண்டு. அதுக்கு மனிதன் எப்பொழுதும் அதை சரி பார்த்து கொள்ளணும். ஹஜ்ரத் ஹிந்த் பின்த் உத்பா அபூ சுஃபியானுடைய மனைவி எப்படிப்பட்ட பொம்பளை, அவ ஒரு அந்நிய ஆணுடைய நெஞ்ச பழுத்த பெண்மணி. ஒரு நாள் கேட்கிறா, என்ற கணவன் ஒரு கஞ்சன், செலவுக்கு தரமாட்டார், குறைச்சிதான் தருவார், அவரோட பணத்திலிருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிந்த் உனக்கு அந்த அளவு 100 தர வேண்டிய இடத்துல உனக்கு 50 தான் தாராருண்டா, அந்த 50 மட்டும் உனக்கு எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்குன்னு சொன்னார்கள். இது குடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டது. குடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருக்கணும். ஒரு சகோதரர் வந்தால், நான் சின்ன வயதுல என் வீட்டுக்கு வந்த ஒரு வியாபாரி இடத்துல அவர்கிட்ட பாக்கெட்ல இருந்து நான் பணத்தை எடுத்துட்டேன், நான் என்ன செய்யறது ஹஜ்ரத்னு கேட்டான். நான் சொன்னேன், தேடி பாருங்க. நான் சொன்னார், இந்த ஊர்ல அந்த குடும்பம் இருக்கிறாங்க, நீங்க அந்த குடும்பத்துக்கு போயிட்டு அன்றைக்கு எடுத்ததை விட கூடுதலாக உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், திருப்பி கொடுங்க. அவர் போனார். நான் சொல்லணுமா, சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க, ஆனா அவங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுங்க. கண்ணியமான்களே, சில விஷயங்கள் அந்த உரிய இடத்துக்கு போய் சேர்வது அது எங்களோட கட்டாய கடமையாக இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல நேர்மையாக இருக்கிறது, அது அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. சில மனிதர்கள் அவருடைய கடனை கொடுக்காம கஷ்டப்படுவார்கள். உண்மையிலேயே அவர் கஷ்டவாளி ஆகிட்டார், அந்த நேரத்தில் விட்டு கொடுப்பது. ஒரு சிலர் இருக்கிறாங்க அநியாயமாக, மத்துலுல் கனிய துல்முன், வசதி இருந்தும் அவர் தாமதிச்சு கொண்டு இருப்பது அநியாயமாக இருக்கும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. குடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்க வேண்டும். உலகத்தில் இஸ்லாம் பரவியது அது இந்த நான் சொல்லக்கூடிய 3 அம்சங்கள். ஒன்று வியாபாரம், 2வது குடும்ப வாழ்க்கை, 3வது அஹ்லாக். இஸ்லாம் உலகத்துல பறந்தது. மக்கள் இன்றைக்கு உலகத்துல நாலாபுரம் எங்க போனாலும், இஸ்லாமிய நாடுகள் 57 என்று சொன்னான், 150க்கும் மேற்பட்ட சிறுபான்மை நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும், சிங்கப்பூர்ல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், ஸ்ரீலங்கால இருந்து உலகத்துல அந்த பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் மேலான சகோதரர்களே சிறுபான்மை முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாம் இந்த பகுதிக்கு, ஆசிய கண்டத்துல, அது நீங்க மால்டீவ்ஸாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அது இந்த பகுதி இந்தோனேஷியா, மலேசியா, இந்த பகுதிகளாக இருக்கலாம். பௌத்தர்கள் செறிந்து வாழ்ந்த பகுதிகளில் இஸ்லாம் பரவியதுன்னா முஸ்லிம்களுடைய அஹ்லாக், முஸ்லிம்களுடைய பண்பு, முஸ்லிம்களுடைய விட்டு கொடுப்பு, முஸ்லிம்களுடைய அஹ்லாக், இதுதான் உலகத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியது. அதனால் நீங்க எங்களுடைய இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, அது வட்டி ஹராம் என்பது எல்லாருக்கும் தெரியும். வட்டி வியாபாரத்திலிருந்து மக்கள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் விடுபட்டு இன்றைக்கு இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இந்த நாட்டுடைய பாப்புலேஷனை பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள் இஸ்லாமிய பொருளாதார சிஸ்டத்துக்கு நுழைந்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நாங்க அதை பலப்படுத்தி கொண்டு போகணும். இந்த நாட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய அதை வக்ஃபுடைய சட்டங்களாக இருக்கலாம், எம்எம்டியுடைய சட்டமாக இருக்கலாம், இஸ்லாமிய ஸ்கூல்களாக இருக்கலாம். வரக்கூடிய 28ஆம் திகதி லைட் ஃபார் லைஃப் என்ற ஒரு நிறுவனத்தினால எங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்கூலான அது ஹமீத் அல் ஹுசைனியா, அதை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி, அந்த 9 மாடி கட்டிடத்தை கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள், ஸ்கூல்களும் கட்டப்படும் சொல்றாங்க. பெரிய கை சேதம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுப்பட்டியில அந்த ஸ்கூலும், தெய்வலையில அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்கூலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது, எல்லாரையும் அழைத்திருக்கிறார்கள். 28ஆம் தேதி 10 மணிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள். சாப்பாடும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
அந்த ஸ்கூல்கள் ஒவ்வொரு ஊர்லயும் 950 ஸ்கூல்கள் முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கு. நான் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துகிறேன், சென்ற ஜும்மாலையும் ஞாபகப்படுத்தினேன். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியமத்துகளை மேலான சகோதரர்களை தனியே இருந்து பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ் 6 லட்சம் முஸ்லிம் பிள்ளை இந்த 950 ஸ்கூல்கள்ல படிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சாங்க 2009. அந்த ஆய்வும் மிக பரிதாபமாக வந்துச்சு. 2014 நாங்க ஒரு ஆய்வு செய்தோம் கொழும்புல. அந்த கொழும்புல செய்த ஆய்வுல கொழும்புல ஏன் இந்த பலகீனம், கொழும்பை சேர்ந்த பிள்ளை ஏன் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, துறை சார்ந்தவர்களாக வாராங்க? இல்லை, அதுக்கு இந்த ஸ்கூலுடைய என்வாயர்மெண்ட் சரியாக இல்லை, வசதிகள் இல்லை, அவர்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை. மீலாது ஸ்கூலை நான் அந்த நேரம் பார்த்த நேரத்தில் டாய்லெட் வசதி இருக்கல. 2014 அதை முயற்சி எடுத்த அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உதவி செய்து ஒரு தனி நபர் வந்து பெரும் தொகையை செலவழித்து அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அந்த ஸ்கூல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது. எங்களோட மஸ்ஜிதுகள், எங்களோட மதரசாக்கள், எங்களோட ஸ்கூல்கள் அது சிறப்பாக இந்த 6 லட்சம் பிள்ளைகளும் வழிகாட்டப்படணும். மதரசால 30,000-40,000 மாணவர்கள் ஆலிம்களாக வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க என்று சொன்னா, அதே நேரத்தில் இந்த 6 லட்சம் பிள்ளைகளும் துறை சார்ந்தவர்களாக வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த நாட்டுக்கு ஒரு சிறப்ப கயிறை ஏற்படுத்துவான். மேலான சகோதரர்களே, இந்த நாட்டில் நாங்க யாருடைய தயவுலையும் வாழ தேவையில்லை. 1300 வருடம் எங்களோட வரலாறு ஒன்று இருக்கிறது. மஸ்ஜித் அல் அப்ரார் இன்னைக்கு 1100 வருடத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜித் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு 1908 உருவாக்கப்பட்டது. இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் ஏராளமான மஸ்ஜிதுகளை, ஏராளமான எங்களோட முன்னோர்களுடைய கபர்கள் அது அவங்கள 700 வருஷம் 800 வருஷம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனால வக்ஃபுடைய ஆக்ட்ல ஒரு பகுதி இருக்குது. இந்த மையவாடிகள், கபர்கள், முன்னோர்களுடைய அந்த இடங்கள் பாதுகாக்கப்படுவதும் வக்ஃபுடைய ஒரு சட்டத்துல உள்ளடக்கப்பட்டு எங்களுக்கு தந்த சட்டமாக இருக்கிறது. இதை பற்றி எங்களுடைய முன்னைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்த முபாரக் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். விரிவாக அதில் இந்த நாட்டில் வாழ்ந்த 100 உலமாக்கள் என்ற தலைப்புல அவர்கள் எழுதின அந்த புத்தகத்துல அது இந்த நாட்டு சிறந்திருக்கின்ற சான்றோர்கள் என்ற பேர்ல அது கட்டாயம் ஒவ்வொருவரும் எடுத்து படிக்க வேண்டும். அதுல இந்த உரிமைகளை பற்றியும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசத்துல எங்கட தொழில் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம். எல்லாரும் நேர்மையை கடைபிடித்து இந்த முஹர்ரமுடைய மாதத்துல எங்களால் நடந்த தவறுகளை பரிசீலனை செய்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஹஜ்ரத் ஃபாத்திமா வீட்டுக்கு வந்தாங்க. பேரர்களை காணல, அலியை காணல, எங்க போனாங்கன்னு கேட்டா வெளில வந்து பாக்குறாங்க, ஒரு யூதனுடைய தோட்டத்துல தண்ணீர் அடிச்சு கொண்டிருக்கிறான். கூலி வேலை செய்யறது யாருக்கும் அது குறைபாடல்ல. உஸ்மான் ஒரு பெரிய வியாபாரி, அலி ஒரு சாதாரண கூலி வேலைக்காரர். அலி ரலியல்லாஹு அவர்கள் தோட்டத்துல தண்ணீர் அடிக்கிற யஹூதியுடைய தோட்டத்துல நபி அவங்க கவலைப்படல. கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஃபாத்திமாவுக்கு வலிமா செய்வதற்கு 2 ஒட்டகம் தான் இருந்தது. அந்த 2 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு புல்லு வெட்டுறதுக்காக ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போனார்கள். அந்த புல்லை வெட்டிட்டு வந்து பார்த்தா 2 ஒட்டகமும் செத்து கிடக்குது. துடிச்சு போனாங்க. யார் இது செஞ்சது என்று பார்த்தா வேற யாரும் இல்லை, தன்னுடைய அன்பு சாச்சா ஹம்சா அவர் தான் இதை குத்தி போட்டார். அவர் குடி போதையில் இருந்த காரணத்தினால் மது ஹராமாக இருக்கல்ல, அவருக்கு இது விலங்கல்ல. ஒரு பெண் ஆடல் பாடல்ல உற்சாகப்படுத்தி அவர்கள் இந்த காரியத்தை செய்து போட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் கருத்து கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்க்கல, என் மருமகனுக்கு இப்படி நடந்துருச்சு. நபி அவர்கள் ஓடி வந்தார்கள், சாச்சாக்கு பேசினார்கள். அவர் போதையில் இருந்ததுனால அவருக்கு என்ன பேசுறதுன்னு விலங்கல்ல. நபி அவங்க அமைதியாக திரும்பி வந்தாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு மதுபானத்தை ஹராமாக்கினார். இமாம் புகாரி அவர்கள் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சஹீஹ் புகாரியில் பதிவு செய்கிறார்கள். அதனால் கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருக்க வேண்டும். தொழில் என்ன செய்தாலும் ஹலாலாக இருக்க வேண்டும். வியாபாரங்கள் வாக்களித்தால் அது சரியான நேரத்தில் கொடுத்து விட வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த பொது இடங்கள்ல மெம்பர்ல பயான் செய்யக்குள்ள நாங்க யாரையும் தனிப்பட்ட நபர்களை
குறிவைத்து பேசுறது கிடையாது, அது பேசவும் கூடாது. பொதுவாக இந்த நாட்டுக்கு ஒரு உபதேசமாக இந்த மஸ்ஜிதில் பல வருடங்களாக குத்பா ஓதி வரக்கூடிய நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லி வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. தனிப்பட்ட மனிதனுடைய குறையையும் பொது மனிதர்களுடைய குறையையும் நபி அவர்கள் பொதுவாகத்தான் தயார் செய்வார்கள். அதை யாரும் தனக்காக இதுவரைக்கும் இந்த 30-40 வருஷத்துல இந்த மஸ்ஜிதில் யாரும் அப்படி அதை பிழையாக எடுத்துக்கொண்டது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல மார்க்க விஷயங்களை வழிகாட்டி கொண்டே இருக்கிறோம். நல்லவர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த மஸ்ஜிதில் அவர்களை பாராட்டி இருக்கிறோம், வழிகாட்டி இருக்கிறோம். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், இதுக்கு மூத்தவர்கள், அன்று மரணித்தவர்கள், அல்லாஹ் அவர்களை ஞாபகம் படும் பொழுது மனசுல மிச்ச பாகமாக இருக்கும். அபுல் ஹசன் தாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னையோடு மிச்சம் பாசமாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த அறை இருந்தது எப்பயும் தம்பி தம்பி என்று வரவேற்பார்கள். இந்த நாட்டுக்கு சேவை செய்து மரணித்த ஒரு மகான் தான் இந்த மஸ்ஜிதுக்கு. அதே போலதான் நஹ்வி ஆலிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹஜ்ரத் அவர்கள் காயப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் இங்கு சேவை செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாலும் ஏராளமான நாங்கள் காணாத உலமாக்கள், அதே போல தற்பொழுது காதி ஹஜ்ரத் அவர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுடைய மரணித்தவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்ய வேண்டும். வாழக்கூடிய இப்பொழுது வாலிபர்கள் இந்த பொறுப்பை செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் ஈமானுடைய அந்த உறுதிப்பாடுடன் நாங்கள் உலமாக்களோடு சேர்ந்து பயணிக்கும். உலமாக்கள் அவர்கள் தீனுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அவர்களுடைய தவறுகள் இருந்தாலும் அழகாக சுற்றி காட்ட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர்ல ஒரு விஷயத்தை பேசின நேரம் ஒரு பெண்மணி வந்து அதை சுட்டி காட்டினார்கள். சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை அழகாக முறையாக பேச்சுவார்த்தை ஊடாக தான் இந்த விஷயங்கள் நகர்த்தப்பட வேண்டுமே தவிர நாங்க வேற முறைகளை கையாளக்கூடாது. கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே ஜும்மா மெம்பர் வந்து ஒரு அமானிதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமானிதத்தை பேணி வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் முன்சிரு ஜெய்ஷின் ஒரு படைய ஒரு நடத்தி போகும் பொழுது எப்படி அதை வழிநடத்த வேண்டுமோ அப்படி சொல்லுவார்கள். சில நேரத்தில் நபி அவர்கள் மிருதுவாக சொல்வார்கள். ஆக பேசக்கூடிய விஷயங்கள் அந்நியர்களாக இருந்தாலும், அதை மாற்று கொள்கையில் உள்ளவர்களாக இருந்தாலும், கருத்து வேற்றுமை உள்ளவர்களாக இருந்தாலும், தன்னுடைய பக்குவங்கள்ல மாற்றங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடித்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நாங்கள் பயணிக்க முடியும். ஆக மேலான சகோதரர்களே, இன்றைய என்னுடைய குத்துபா முஹர்ரமுடைய மாதம். இரண்டாவது, நாங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம், டெங்குடைய பரவல் பயங்கரமாக இருக்கிறது. டெங்குடைய பரவல் காரணத்தினால அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா மிக பயங்கரமாக இருக்கிறது. சுத்த சூழலை ஏற்படுத்திக் கொள்வது மிக அவசியம். மேலான சகோதரர்களே, சில நேரத்துல சுத்தமான தண்ணீரை ஒரு பாத்திரத்துல கூட வீட்டுல அதிகமாக சும்மா அப்படி வச்சாலும் கூட அங்கு டெங்குடைய இந்த பரவுதல் ஏற்படுகிறது. அதனால டெங்குடைய இந்த இதுக்காக வேண்டி நாங்கள் உலமாக்கள் இடத்துல வேண்டியிருக்கிறோம். சுத்தத்தை பற்றி பேசி, முஹர்ரமை பற்றி பேசி, இந்த நாட்டில் ஊர்ல இந்த டெங்கு ஒழிப்புக்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ எல்லோரும் இந்த ஜமியத்துல் உலமாவுடைய அந்த வழிகாட்டல் எடுத்து ஒவ்வொருவரும் அதுக்காக வேண்டி முயற்சி எடுக்க வேண்டும். ஆக என்னுடைய இன்றைய சும்மா முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நோக்க வேண்டும். அதுல குறைஞ்சது இந்த 10, குறைஞ்சது 3 நாட்கள், அது பிறகு 9, 10, 11, 7வது பட்சத்துல அது 9, 10 அல்லது 10, 11, அதுவும் 7வது பட்சத்துல வரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் ஒரு ஆஷூராவுடைய நாளாக இருக்கும். அதை நோற்றவர்களாக இந்த ஹமீது அல் ஹுசைனி அதுக்காக வேண்டி இந்த வரக்கூடிய 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து இதுக்காக ஏற்பாடு செய்து அழைப்பு தந்திருக்கிறார்கள் சாப்பாடுக்கு போறதுக்கு. ஆனா போறவர்கள் கொஞ்சம் அறிவிச்சு கொண்டீங்கன்னா அவர்களுக்கு ஏற்பாடுகளுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்கிறார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, பல முறை நான் எஜுகேஷனை பத்தி பேசியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மீலாது ஸ்கூலுக்கும் அமீனா ஸ்கூலுக்கும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதனால இந்த மஸ்ஜித் எப்பொழுதும் இப்படியான உதவிகளை செய்து இந்த நாட்டுடைய பல
தேவைகளை நிறைவேற்றிய ஒரு மஸ்ஜிதாக அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். வல்லா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இந்த மாதத்தை மதித்து இந்த மாதத்தினுள் நல்லவர்களை செய்து அல்லாஹ்வுடைய நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. எல்லாம் எங்களுடைய ஈமான்ட பலகீனத்தை போக்குவாயாக, எங்களுடைய இமாதத்துல ஒருமைப்பாடை தருவாயாக, குடுக்கல் வாங்கலை நீ சீராக்கி தருவாயாக, எங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஹைர ஆஃபியத்தை அக்லாக்க சீரானதாக நீ ஆக்கி இஸ்லாத்தை இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.